வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 20. பகுதி 4. ஆடி. வாசிப்பது சந்தீப். பிரம்மனின் மைந்தராகிய மரிசிக்கு மைந்தராகப் பிறந்தவர் காசியப பிரஜாபதி. அவர் தட்சனின் மகள்களாகிய அதிதி, திதி, தனு, அரிஷ்டை, சுரசை, கசை, சுரபி, வினதை, தாம்ரை, குரோதவசை, இறை, கத்ரு, முனி என்பவர்களை மணந்தார். ஒவ்வொருவரும் பெருவல்லமை கொண்ட மைந்தர்களைப் பெற்று புவியை நிறைத்தனர். தாம்ரை கனவு காண்பவளாக இருந்தாள். கனவுகளுக்கு எடையில்லை என்பதனால் அவள் கருவுற்ற போதிலும் வயிறு பெருக்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவள் தன் கனவுக்குள் இனிதே சுருண்டிருந்தாள். விழித்துக் கொண்டபோது அவள் உடலில் இருந்து சிறகுகளுடன் 1000 பெண்குழவிகள் பிறந்தெழுந்தன. தன் உடலின் உள்ளே நிழலும் ஒளியுமென ஆடிய கனவுகளே அவை என அவள் கண்டாள். மகள்களுக்கு காகி, சேனி, பாசி, கிருத்திரிகை, சூசி, கிளீவை என நீளும் பெயர்களை இட்டாள். கனவுகளென பெருகுக, விண்ணிறைத்து வாழ்க என்று வாழ்த்தினாள். அவர்கள் ஒவ்வொருவரிலிருந்தும் பறவைகள் பிறந்தன. கரியவளும் மூத்தவளுமாகிய காகி பிறரால் வெறுக்கப்பட்டாள். அவள் தனித்திருந்து தன் கனவுகளுக்குள் மட்டுமே வாழ்ந்தாள். அவள் கனவுகளும் கரிப்பிசிறுகள் போன்று நிழல்களாக இருந்தன. 1000 ஆண்டுகாலம் அவள் அக்கனவுகளில் அலைந்தபின் விழித்துக் கொண்டு நீள்மூச்சு விட்டபோது அவள் உடலில் இருந்து பிறந்தது கரிய சிறகுகளும் கரிய கூரலகும் கொடுங்குரலும் கொண்ட காகம். கரிய பறவையை விண்ணிறைத்து பறந்த பிற பறவைகள் கசந்தன. நீ பறவையே அல்ல, பிறவி கொள்ளாத பறவை ஒன்றின் நிழலுரு மட்டுமே என்றாள் சேனியின் மகளாகிய சிட்டுக்குருவி. நீ இருளின் துளி என்று பகலில் வாழ்பவள். உன்னை வெய்யோன் வெறுப்பான் என்றாள் பாசியின் மகளாகிய செஞ்சரைக்கோழி. உன் குரல் இனிதல்ல, எங்களுடன் நீ இணைந்தால் வண்ணங்கள் அணையும் என்றாள் கிருத்திரிகையின் மகளான கொக்கு. துயரம் கொண்ட காகம் தன்னந்தனிமையில் அலைந்தது. அன்னங்கள் நீரடியில் மின்னிய முத்துக்களை உண்டன. சிட்டுக்கள் தேனை உண்டன. கோழிகள் உதிர்ந்த கதிர்மணிகளை உண்டன. கொக்குகள் வெள்ளிச்சிறகு கொண்ட மீன்களை உண்டன. காகம் அவற்றால் தவிர்க்கப்பட்ட அனைத்தையும் உண்டது. அழுகியவையும் இழிந்தவையும் பொழிந்தவையும் அதன் இரை என்றாயின. அதன் குரல் கேட்டதுமே மானுடர் சீறியபடி கல் எடுத்து வீசினர். அதை எதிர்கண்டால் அன்றைய நாளே இருள் கொண்டது என்று துயருற்றனர். காகம் பகலில் வெளிவருவதை தவிர்த்தது. இருட்டுக்குள் இருட்டாக அது சிறகடித்தது. அதை இன்னதென்றறியாது சிறகடிப்பாகவே இரவுலாவிகள் அறிந்தன. பின்னர் அது நூல்களிலிருந்து மறைந்தது. மொழியிலிருந்தும் அழிந்தது. அதை உருவாக்கிய அன்னை தெய்வம் மட்டுமே அவ்வண்ணமொரு பறவை வாழ்வதை இருளில் ஒரு தென்மூலை தனிவெண்மீன் என எழுந்து நோக்கிக் கொண்டிருந்தாள். அரக்கர்கோன் ராவணன் தேவர்களை வென்று இலங்கையை மையமாக்கி ஏழுலகையும் ஆண்ட காலத்தில் மருத்தன் என்னும் அரசன் ராவணனுக்கு நிகராக பெருவல்லமை கொண்டு எழவிழைந்தான். நிமித்திகர்களைக் கூட்டி நெறிகோரினான். அவர்கள் மகேஸ்வரசத்திர வேள்வி ஒன்றைச் செய்து குளிர்முடி அமர்ந்த சிவனை வரச் செய்து நச்சொல் பெற்று எழும்படி சொன்னார்கள். அவ்வாறே தன் நகரான மருத்தகிரியில் அவன் ஒரு பெரும் வேள்வியைத் தொடங்கினான். அரக்கர்கோனுக்கு அஞ்சி மறைந்திருந்த வைதிகர் அனைவரும் அங்கே வந்து குழுமினர். அவர்களின் வேதச் சொல்லும் அவிப்புகையும் எழுந்து வெண்முட்டின. அவிகொள்ள திசையாளும் 8 தேவர்களும் வந்தனர். விண்ணகரிலிருந்து இந்திரன் வந்து நடுவே அமர்ந்தான். பாதாளமூர்த்திகள் நிழல்களென வந்து சூழ்ந்து நடமிட்டனர். அவியுண்டு மகிழ்ந்த தேவர்கள் ஒவ்வொருவரும் மருத்தனுக்கு தென்பெருக்காக எழும் காற்றுக்கு நிகரான தோள்வல்லமையை அளித்தனர். இலங்கை நகரில் தன் அரியணையில் அமர்ந்திருந்த ராவணன் அவை நடுவே பிரஹஸ்பதி முனிவர் அளித்த ஒரு பொற்கலத்தை வைத்திருந்தான். அதில் மேலிருந்து நீர் சொட்டிக் கொண்டே இருக்க அதனூடாக ஓடிக்கொண்டிருந்தது அவன் காலம். அவனுக்கு நிகராக எவரேனும் மண்ணில் எழுந்தால் அக்கலம் நிறையும் என்று அவனுக்கு சொல்லளித்திருந்தார் பிரஹஸ்பதி. நெடுங்காலம் அதன் அடிவளைவுக்கு அப்பால் நீர் எழுந்ததில்லை. அன்று அக்கலத்தின் விளிம்பைத் தொட்டு நீர் கொப்பளிப்பதைக் கண்டு திகைத்தெழுந்து என்ன நிகழ்கிறது என்று நிமித்திகர்களிடம் கேட்டான். அரசே, வடக்கே மருத்தகிரி என்னும் ஊரில் மருத்தன் என்னும் அரசன் செய்யும் மகேஸ்வரசத்திர வேள்வியில் சிவன் எழவிருக்கிறார் என்றார்கள் நிமித்திகர்கள்.
தன் தம்பியர் சூழ கதாயுதம் ஏந்தி தோள்தட்டி ஆர்ப்பரித்து ராவணன் விண்ணெழுந்தான். மருத்தகரியின் வேள்விக்களத்தில் ஒரு கருமுகிலென வந்திறங்கினான். இடியோசையும் புயல் முழக்கமும் கேட்டு மருத்தன் எழுந்து ராவணனை எதிர்கொண்டான். அவர்கள் தோள் கோத்ததும் தேவர்கள் அஞ்சி அங்கிருந்து பறவைகளாக மாறி பறந்தகன்றனர். இந்திரன் ஒரு வெண்ணிற நாரையானான். சிறு செங்குருவியாக அனலோன் மறைந்தான். நீலப்பறவை என ஆனான் வருணன். சோமன் மஞ்சள் நிறப் பறவை ஆனான். தன் கருநிறத்துக்குரிய பறவை எது என திகைத்து அறிவழி சுழற்றிய யமன் காகத்தைக் கண்டு கொண்டான். காகமென மாறி எழுந்து வானிரலில் மறைந்தான். யமபுரியை அடைந்ததும் காகத்தை அங்கே வரவழைத்தான். நீ விழைவதென்ன என்றான். என்னை மானுடர் வணங்க வேண்டும் என்றது காகம். மானுடருக்கு நீத்தோர் தேவர்களுக்கு நிகர். இனி மானுட உலகுக்கு நீத்தோர் வருவது உன் வடிவிலேயே ஆகுக. அவர்கள் வருகையறிவிப்பது உன் குரலில். பலியுணவு கொள்வது உன் அலகால். ஆம், அவ்வண்ணமே ஆகுக என்றான் யமன். நற்சொல் பெற்ற காகம் கரிய சிறகுகளை விரித்து வந்து ராவணனின் இலங்கைப் பெருநகரின் பொன்னொளிர் அரண்மனை முகப்பில் அமர்ந்தது. தன் மூதாதையரின் அழைப்பு அது என்று உணர்ந்த ராவணன் இரு கைகளையும் கூப்பியபடி வந்து வணங்கி நின்றான். எள்ளன்னத்தை நீருடன் படைத்தான். காகம் அலகால் அவ்வுணவைக் கொத்தியபின் எழுந்து சிறகடித்து அவனை வாழ்த்தியது. அஸ்தனபுரியில் காகங்கள் வந்து நிறையத் தொடங்கின. முதலில் அவை பெருகுவதை நகரத்திலுள்ளவர்கள் உணரவில்லை. குழந்தைகள்தான் காகங்கள் பெருகுவதை முதலில் உணர்ந்தன. அவை அவற்றை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உணவுப் பொருட்களை வீசி எறிந்து கைதட்டிக் கூவின. துள்ளிக் குதித்து துரத்தின. சில நாட்களுக்குப் பின்னர் காகங்களின் பெருக்கெடுப்பை நிமித்திகர் கண்டடைந்தனர். மூதாதையர் நகரை நிறைக்கிறார்கள். அவர்கள் அச்சம் கொண்டிருக்கிறார்கள் என்றனர் முதுநிமித்திகர். இந்நகரில் வாழ்ந்து மறைந்தவர்கள் மீண்டும் எழுகிறார்கள். நாம் அவர்களுக்கு அன்னமும் நீரும் குறைவைத்திருக்கக்கூடும் என்றனர். அச்சம் வளரத் தொடங்கியது. இல்லறத்தார் நிமித்திகர்களின் சொல்லேற்று மீண்டும் கங்கைக்குச் சென்று நீத்தாருக்கு உணவும் நீரும் அளித்து நிறை கொடுத்தனர். ஆலயங்களில் அவர்களின் பெயரும் மீனும் சொல்லி நெய் விளக்கேற்றினர். அந்தியில் சுவடிகளைப் பிரித்து அவர்களின் பெயர்களை வாசித்து அவர்களின் வாழ்வையும் இறப்பையும் வழுத்தி வணங்கினர். ஆனால் மேலும் மேலும் காகங்கள் வந்து கொண்டே இருந்தன. அவை நாம் அன்றாடம் காணும் காகங்கள் அல்ல. அவற்றின் கழுத்தில் சாம்பல் பூப்பு இல்லை. அலகுகள் தடித்துள்ளன. கண்களில் மணியொளி உள்ளது. அவை ஆழ்குரலில் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன என்றார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் காகங்கள் பெருகியிருந்தன. இல்லங்களின் கூரை விளிம்புகளில் அவை விடிந்த பின்னரும் அகலாத இருள் என அமர்ந்திருந்தன. மரக்கிளைகள் எடை கொண்டு தழைய, இலைகள் கருமை கொண்டனவா என்று விழிமயக் கூட்டி நிறைந்தன. கோட்டைச் சுவர்களில் மாடங்களில் கருமையை பூசின. நகரம் அவற்றின் கருமையால் இருள் கொண்டது. இருளை குளிரென விழியறியாது உணரவும் முடிந்தது. கனவுகளில் அவை இருண்ட சிறகசைவுகளும் மணிவிழி ஒளித்துளிகளுமாக பறந்தன. அவை எதையோ சொல்வது போலிருந்தது. சில சமயம் வினவுவது போல, சில சமயம் வியப்பது போல. ஆனால் அவற்றில் எப்போதும் மாறா துயரம் நிறைந்திருந்தது. அவை மறைந்து மூதாதையர் என்பதில் எவருக்கும் ஐயமிருக்கவில்லை. குடிநிறை எழுதிய ஏடுகளை வாசிக்கும் தோறும் அவர்களின் நெஞ்சு அறியாத்துயர் கொண்டு ஈரமாகி எடை பெற்றது. சொல்லென எடுக்க முடியாத எண்ணம் ஒவ்வொரு விழிக்குப் பின்னாலுமிருந்தது. மூத்தோர் மன்று சூழ்க்கையில் ஊடே புகுந்த முதிரா இளைஞன் ஒருவன் நீத்தார் நிறையே நான் பன்னாட்களாக பார்க்கிறேன். அத்தனை பேரும் படுகளம் கண்டு மாய்ந்தவர். பாரத வருஷத்தின் அரியா நிலங்களில் அவர்கள் கல்லிருக்கிறார்கள் என்றான். புருவம் சுருக்கி ஆம் என்றார் அவை மூத்தவர். அவை மூத்தாரே, அவர்கள் மாய்ந்தது எவருக்காக? அஸ்தனபுரியில் ஓங்கிப் பறக்கும் கொடி அவர்களின் குருதியால் ஆனதுதானா? நாம் பாடி வழுத்தும் அரச கொடியின் சிறப்பெல்லாம் அவர்களின் கைம்பெண்களின் விழிநீர்தானா? சில கணங்கள் ஒருவரை ஒருவர் விழிநோக்கி அமர்ந்திருந்தனர். ஒருவர், சி எழுக சிறியோனே, மூத்தோர் அவையில் உனக்கென்ன பேச்சு? நீ சொன்ன சொற்களால் எவரை இழிவுபடுத்துகிறாய் அறிவாயா?
இக்கொடியை இவ்வரசுப்புகழைக் காக்க களம்பட்ட பெருந்தகையோர் அனைவரையும் வீணிருப்பு கொண்டவர்கள் என்கிறாய். வீணன் நீதான், சொல்லறியாத சிறுக்கன் நீதான் என்று கூச்சலிட்டார். அவையினர் அனைவரும் ஆம், வீண் சொல், பழிச்சொல் என்றனர். இழுசொல் சொன்னவனை அவை தண்டிக்க வேண்டும் என்று ஒருவர் கூவினார். இனி 5 ஆண்டுகளுக்கு எந்த அவையிலும் நீ அமரலாகாது. இது குடிமன்றின் ஆணை என்றார் மூத்தார். ஆம், ஆம், ஆம் என்றது கூடியிருந்த திரள். இளைஞன் சொல்லெடுக்க வாய் அசைத்து பின் தலைவணங்கி வெளியேறினான். அன்றிரவு இருளின் தனிமையில் தங்கள் இல்லம் நோக்கி நடக்கையில் குடிமூத்தவரிடம் பிறிதொரு இளையவர் இளையோர் சொல்வதிலும் பொருளுண்டு மூத்தவரே. அவையில் சொல்லாவிட்டாலும் அனைவரும் உணர்வது இதுவே என்றார். என்ன என்றார் குடிமூத்தார். நகரைப் போர் சூழ்கிறது. நம் மூதாதையர் அதை விழையவில்லை என்றார் இளையவர். அவர்களின் விழிகள் துயர் கொண்டிருக்கின்றன. நம் பலிகளை அவர்கள் கொள்ளவில்லை மூத்தார் நீள்மூச்செறிந்தார். அங்கே விண்ணென விரிந்த வெறுமையில் நின்றபடி இவற்றின் பொருளின்மையை அவர்கள் உணர்கிறார்கள் போலும் என்றார் இளையவர். நாம் இதை எண்ண உரிமைப்பட்டவர் அல்ல, அரசரும் அவையும் அதை செய்ய வேண்டும் என்றார் மூத்தார். அரசர் எங்கிருக்கிறார்? இந்திரபிரஸ்த நகர்கோள் விழவுக்குப் பின் அவர் ஒருமுறை கூட அரசவை அமர்ந்து கோல் கொள்ளவில்லை. தம்பியருக்கும் அவர் விழியளிப்பதில்லை என்கிறார்கள். முழுத்தனிமையில் குடியாட்டில் மூழ்கியிருக்கிறார். அவர் சொல்லெடுத்தே பல நாட்களாகின்றன என்கிறார்கள் என்றார் இளையவர். இரவும் பகலும் அவர் துயில்வதே இல்லை என்று அவைக் காவலன் ஒருவன் ஒருமுறை சொன்னான். நிலையெழுந்தவராக அரண்மனை எங்கும் சுற்றி வருகிறார். எவர் விழிகளையும் நோக்குவதில்லை. விழியெதிர் நோக்குகையில் நெஞ்சு நடுங்குகிறதாம். அவை மானுட விழிகள் அல்ல, அவருக்குள் அறியா தெய்வம் ஒன்று குடியேறிவிட்டிருக்கிறது என்கிறார்கள் அனைவருமே. மூத்தவர் சொல்லெடுக்காமல் நடக்க இளையவர் தொடர்ந்தார். அவர் காட்சிக்கு பேரழகு கொண்டிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அது மானுட அழகே அல்ல, தெய்வங்கள் ஏறியமர்ந்த தேர் அவர் உடல். அந்தத் தேவன் எவன்? சற்று நேரம் கழித்து மூத்தவர் கார்த்தவீரிய விஜயம் நூலில் இது சொல்லப்பட்டுள்ளது என்றார். இளையவர் கொட்டினார். ஒவ்வொரு நாளும் கார்த்தவீரியன் ஒளிகொண்டபடியே சென்றான் என்கிறது அந்நூல். அவன் உடலொளியால் இருளிலும் நெடுந்தொலைவுக்கு அவனைக் காண முடிந்தது. அவன் உடல் முன் நின்ற பொருட்களின் நிழல் நீண்டது என்கிறது. அவர் மீண்டும் நீள்மூச்சு விட்டு குருதியாடும் தோறும் வாழ் ஒளிகொள்கிறது என்பார்கள் என்றார். என்ன நிகழவிருக்கிறது மூத்தவரே என்றார் இளையவர். அஸ்தனபுரியை ஆளும் தெய்வங்கள் அறியும் என்று மூத்தவர் சொன்னார். அங்கே இந்திரபிரஸ்தம் பெருவல்லமை கொண்டு எழுகிறது என்கிறார்கள். நாளும் அதன் கரையில் பெருங்கலங்கள் அணைகின்றன. அதன் கருவூலம் பெருத்தபடியே செல்கிறது. அங்கு செல்லும் வணிகர்களை அரசியே அவை அழைத்து அமரச் செய்து பட்டும் வளையும் அளித்து அவை மதிப்பு செய்கிறாள். அங்கே சுங்கமில்லாமையால் கொள்மிகை வேறெங்கும் விட கூடுதல் என்றான் அஸ்தனபுரிக்கு வந்த அயல் வணிகன். அவனைச் சூழ்ந்து அமர்ந்திருந்த அஸ்தனபுரியின் கொடிகள் ஒருவர் விழிகளை ஒருவர் நோக்கிக் கொண்டனர். மகதத்தின் ராஜகிரகத்திற்கு வணிகர்கள் செல்வது நாளும் குறைகிறது. ஆகவே ஜராசந்தர் கங்கையிலேயே காவல் நிலைகளை உருவாக்கி தன் எல்லையை கடந்து செல்லும் அனைத்து படகுகளுக்கும் சுங்கம் கொள்கிறார். அதை இந்திரபிரஸ்தம் மிகக் கடுமையாக எதிர்க்கிறது. நாளும் இந்திரபிரஸ்தத்தின் தூதர்கள் சென்று ஜராசந்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் முறுக்கப்படும் வடமுறியும் ஓசைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மகதர் என்ன சொல்கிறார் என்றார் ஒருவர். இந்திரபிரஸ்தமும் மகதமளவுக்கே சுங்கம் கொள்ள வேண்டும் என்றும் அது குறித்து ஒரு சொற்றாத்து நிகழ வேண்டும் என்றும் சொல்கிறார். இந்திரபிரஸ்தத்தின் அரசி அதை ஏற்கவில்லை. சென்ற வாரம் அமைச்சர் சௌனகரே அரசியின் செய்தியுடன் சென்று ஜராசந்தரை பார்த்தார். அவரை ஜராசந்தர் ஒரு ஆற்றங்கரையில் சந்தித்தார். குலக்குறையும் உடற்குறையும் அழிக்கப்பட்டு 108 அந்தணர்கள் அங்குதான் நீராடி எரிபுகுந்தனர். அந்த எரிகுழியை நிரப்பி மேலே ஓர் அழகிய பளிங்கு மாளிகையை ஜராசந்தர் எழுப்பியிருக்கிறார். அந்த மாளிகையில் அந்தணர்களின் எரிபுகுதல் ஓவியங்களாக சுவரெங்கும் வரையப்பட்டுள்ளது. பேசிக் கொண்டிருக்கையிலேயே சௌனகர் மயங்கி விழுந்தாராம்.
நீர் அளித்து எழுப்பிய மகதர் அவரை நோக்கி சிரித்து, அங்கே ஓடும் ஆற்றின் நீர் அந்தணர்களின் பசுங்குருதி என்று ஒரு சொல்பழி உள்ளது என்றும், அந்நீரை அருந்தியமையால் அவரும் பழி கொண்டவரே என்றும் சொன்னாராம். இவ்வாறு பல்வேறு கதைகள். மூத்த வீரன் ஒருவன், இந்திரபிரஸ்தமும் மகதமும் போர்க்கொள்ளுமென்றால் அஸ்தனபுரிக்கு நன்று அல்லவா என்றான். அஸ்தனபுரி மகதருடன் இணையும் என்று சொல்கிறார்கள். மகத மன்னரும் நம் அரசரும் தோள்கோத்து இந்திரபிரஸ்த விழவுக்குச் சென்றதை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் வணிகன். அதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். ஆயினும் அச்சொல் கேட்டு அவர்கள் நடுங்கினர். இப்போது தெரிகிறது மூதாதையரின் துயரம். உடன்வயிற்றரின் போர் எழவிருக்கிறது என்றார் நூறகவை முதிர்ந்த வீரர் ஒருவர். வந்தமர்ந்திருக்கும் கருநிழல் பறவைகளில் இருப்பார்கள் பாண்டவும், விசித்திர வீரியரும், சித்ராங்கதரும், சந்தனுவும், பிரதீபரும், ஹஸ்தியும். காகங்கள் பெருகப் பெருக நகரில் பிற பறவைகள் இல்லாமலாயின. ஆனி மாதத்தின் இளஞ்சாரலில் காகங்கள் நனைந்து நீர்வழியும் சிறகுகளைக் குவித்து தலையை உடலுக்குள் செருகி அமர்ந்திருந்தன. பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இவை எவற்றை உண்ணும் என்றனர் வேளிர். அவற்றின் விழிகளில் இப்போது தெரிவது வஞ்சம். அவை நம் விழிகளை சந்திக்கின்றன என்றனர். என்னிடம் ஒரு காகம் பேசியது என்றான் இரவு காவல் புரிந்த படைவீரன். என்னிடம் அது உரைத்தது, வா என்று. அவனைச் சூழ்ந்து நின்றிருந்த வீரர்கள் அச்சொற்களைக் கேட்டு நகைக்கவில்லை. இளைய வீரன் ஒருவன், ஏன் என்றுதானே அது கேட்கும் என்பார்கள் என்றான். இன்னொரு வீரன், என்னிடம் அது அகல்க என்றது என்றான். அவர்கள் அமைதியடைந்தனர். இளைய வீரன், இன்றிரவு எனக்கு புறக்கோட்டை காவல். என்னிடம் அது எதை பேசும் என்றான். மறுநாள் காலை அவன் உடல் கோட்டைக்கு அப்பால் புதரில் இளமழையில் நனைந்து கிடந்தது. அவன் உதடுகளையும் விழிகளையும் ஆண்குறியையும் காகங்கள் அமர்ந்து கொத்திக் கொண்டிருந்தன. காகங்களின் எச்சம் வழிந்த சுவர்களில் இருந்து ஒரு கரிய பாசி உருவாகி எங்கும் படர்ந்தது. சில நாட்களுக்குள்ளாகவே அனைத்துச் சுவர்களும் கருமை கொண்டன. கோட்டை சூழ்ந்த நகரம் கரிபடிந்த அடுப்பு போல ஆகியது. அதை அகற்ற முயன்றவர்கள் அது நஞ்சு என்று கண்டனர். அதை கையால் சுரண்டிவிட்டு வாயில் வைத்தவர்களுக்கு நோய் கண்டது. முதியோரும் இளையோரும் நஞ்சு கொண்டு இறக்கலாயினர். அதிலோரி விழுந்த நீரை அருந்திய குதிரைகளும் யானைகளும் இறந்தன. காடுகளுக்குள் விலங்குகள் செத்துக் கிடக்கின்றன என்றனர் வேடர். காகங்கள் இரவில் அவற்றைத்தான் உண்கின்றன என்றனர். காகங்களின் விழிகளை அஞ்சி மக்கள் பகலிலும் வெளியே செல்லாமலானார்கள். நோய் நிறைந்த ஆனிமழை அவர்களின் கூரைக்கு மேல் இடைவிடாது பொழிந்து கொண்டிருந்தது. அது மீள மீள ஒற்றைச் சொல்லை சொல்லிக் கொண்டிருந்தது. கூரை ததும்பிச் சொட்டிய துளிகளில் இலைகளின் சலசலப்பில் அந்த ஓசை இருந்து கொண்டே இருந்தது. ஆடி எழுந்து முதல் நாள் வானத்தில் இணையரை கண்டதாக ஆஸ்தினபுரியின் இளைய நிமித்திகன் சோமன் சொன்னான். முதற்கதிர்வேளை. முதற்புள் குரல் கேட்டு எழுந்து அவன் கண்மூடியபடி கைகூப்பி நடந்து தன் தவக்குடிலில் இருந்து இறங்கி கங்கை நோக்கி சென்று நீரில் கண்விழித்து நீர் அள்ள குனிந்து நோக்கியபோது அங்கே விரிந்த வானத்தின் அலைப்பரப்பில் ததும்பிய இருவரையும் கண்டான். கலைமான் மீது அவர்கள் உடலிணைந்து அமர்ந்திருந்தனர். ஆண் கரியவன், பெண் சிவந்தவள். இருவர் விழிகளும் இருதிசைகளை நோக்கிக் கொண்டிருந்தன. பெண்ணின் கையில் வில்லும் ஆணின் கையில் சங்கும் இருந்தன. திகைத்து மேலே நோக்க அக்காட்சி முதல்கணம் மிக அருகே என தெளிவாகத் தெரிந்தது. பின்னர் முகில்களாக மாறி கலையத் தொடங்கியது. சில கணங்களில் அது முகில்குவை ஒன்றை தன் உளமயக்கால் கண்டு அடைந்த விழித்தோற்றம் மட்டும்தான் என்ற எண்ணத்தை அடைந்தான். குளித்துக் கரையேறி மீண்டும் தன் குடில் நோக்கிச் செல்லும்போது கல் தடுக்கியது போல அந்தக் காட்சியை மீண்டும் சித்தத்தில் கண்டான். அதன் உட்பொருட்கள் துலங்கும் தோறும் பதற்றம் கொண்டு அரண்மனை நோக்கி ஓடலானான். அஸ்தனபுரியின் அரண்மனைக்கு தென்னிலத்திலிருந்து நிமித்திகர் சாரங்கர் வந்திருந்தார். தன் மாணவர்களுடன் அவர் அவை கூடியிருக்கையில் அங்கே வந்த சோமன் பதற்றத்துடன் வணங்கிதான் கண்டதைப் பற்றி சொன்னான். சாரங்கரின் மாணவர்கள் ஐயத்துடனும் இளிவரலுடனும் சோமனை நோக்க சாரங்கர் புருவம் சுளித்து அதைக் கேட்டபின் பிறிதொருமுறை அவன் கண்டதை சொல்லும்படி கோரினார். மும்முறை தெளிவுறக் கேட்டபின் திரும்பி தன் மாணவர்களிடம், ஆனி முடிந்து ஆடி எழும் நாள் இன்று.
நண்டு வளைவிட்டு எழுவதற்கு முந்தைய கணம் இவர் விண்ணணையரைக் கண்டது என்றார். அவர்கள் அப்போதுதான் அதை உணர்ந்தனர். முகங்கள் மாறுபட்டன. நான் உடனே அரசரை பார்க்க வேண்டும் என்றார் சாரங்கர். இளவையில் எழுந்த பின்னர் சாரங்கர் அரண்மனைக்குச் சென்றார். அவரை எதிர்கொண்ட விதுரர் அமைச்சவையில் அமரச் செய்து அவர் சொன்னதை கேட்டார். புன்னகையுடன், இதில் என்ன உள்ளது நிமித்திகரே என்றார். இணையர் தோன்றும் காலம் அது. உளம் கண்டதை விழிகாண்பது நிமித்திகருக்கு அவ்வப்போது நிகழ்வது அல்லவா? சாரங்கர் சற்று தயங்கி, அவர்கள் போர்க்கோலத்தில் இருக்கிறார்கள் அமைச்சரே என்றார். அது இயல்பான நிகழ்வு அல்ல. ஒருவர் போரொலி எழுப்பும் சங்குடன் பிறிதொருவர் குலைத்தவில்லுடன் இருக்கிறார். விதுரர் அப்போதுதான் அதை முற்றிலும் புரிந்து கொண்டு ஆம் என்றார். சில கணங்கள் இருவரும் பேசாமல் அமர்ந்திருந்தனர். விதுரர், போர் தொடங்கவிருக்கிறதா என்றார். சாரங்கர், ஆம், எங்கென்றும் ஏதென்றும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் போர் எழுகிறது என்றார். விதுரர், நன்று சாரங்கரே, நான் இதை அரசரிடம் பேசிக் கொள்கிறேன் என்றார். நிமித்திக நூலின்படி 2/3 இடங்கள். சிம்மம் முன்னகர்கையில், எருது பின்னகர்கையில். 2 வாய்ப்புகள் என்றார் சாரங்கர். ஆம், அதைத்தான் நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார் விதுரர். உண்மையில் 2 வாய்ப்புகளுக்குமே இடமிருக்கிறது சாரங்கர். ஒற்றர் செய்திகள் ஒத்துப்போகின்றன போலும் என்றார். ஆம் என்று சுருக்கமாகச் சொன்ன விதுரர், நன்று நிமித்திகரே என்று கைகூப்பினார். நிமித்திகர் சென்றபின் விதுரர் கைகளை ஊன்றி அதில் முகவாயை வைத்து விழிசரித்து அமர்ந்திருந்தார். கனகர் வந்து அருகே நின்றதை அவர் உணரவில்லை. கனகர் சிறுமிய போது அரை நோக்கை அவரைக் கழித்தார். பின்பு பெருமூச்சுடன் கலைந்து, அரண்மனையில் என்ன நிகழ்கிறது என்றார். அரசர் இன்னமும் துயில் விழிக்கவில்லை என்றார் கனகர். அங்கர் இருந்தவரை மஞ்சத்தரைக்கே சென்று அவரை அழைக்க ஒருவர் இருந்தார் என்றாவது இருந்தது. இப்போது அவரிடம் எவருமே உரை கொள்ள முடியவில்லை. விதுரர் தலையசைத்தார். அவர் அங்கிருப்பதாகவே உணர முடியவில்லை அரசே என்றார் கனகர். விதுரர் நீள்மூச்சுடன் எழுந்து, கணிகர் எங்குள்ளார் என்றார். கனகர், அவர் வழக்கம்போல என்றபின் கூர்ந்து நோக்கினார். இன்றோ நாளையோ மகதத்திலிருந்து நமக்கு செய்தி வரும் கனகரே என்றார். இந்திரபிரஸ்தம் படை கொண்டு எழுந்துவிட்டதென்பதே அக்காட்சியின் பொருள். தவநிலை கலையாது நீரிலிறங்கியமையால் அந்நிமித்திகன் அதைக் கண்டிருக்கிறான். விதுரர் இடைநாழியில் நடக்க கனகர் எடையுடல்